ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக். இன்றைக்கி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிக்கிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எத்தனை தான் சைட் டிஷ் இருந்தாலும் இந்த ஊறுகாய் மட்டும் இருந்ததுன்னா நம்மளால் சாம்பார் சாதம், தயிர் சாதம், டிஃபனுக்கு கூட தொட்டு சாப்பிட முடியும். அதுவும் பிக்கிளில் பெஸ்ட்டு பிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லெமன் ஊறுகாய் தான். ஸோ இது எப்படி சிம்பிளாக, ஈஸியாக, அதே சமயம் குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெமன் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி பெரிய பர்ஷியன் லெமன் தான் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு லெமன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனான ட்ரை டவலால் நல்லா அதை துடைச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரையாங்கிள் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மெயினாக இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஈவன் சைஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு குட்டி பவுலில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதை தவிர ஒரு 2 பீஸ் லெமன், ஒரு 2 ஹாஃப் லெமன் வச்சுக்கோங்களேன், அதை வந்து நான் ஜூஸ் செப்பரேட்டாக எடுக்கிறதுக்காக வச்சுட்டேன். என்கிட்ட லைமும் இருக்குது, லெமனும் இருக்குது. நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஜூஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடியும், இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து டைரெக்டாக குக்கரில் வச்சிட போகிறோம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், பயங்கர ஈஸியாக இருக்கும். ஊறுகாய் குயிக்காகவும் ரெடி ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இந்த குக்கரில் வச்சுட்டு கரெக்டாக 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ தட் அந்த லெமன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்து குக் ஆகிடும் நமக்கு. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் பண்ணால் தான் இந்த ஊறுகாய் வந்து நிறைய நாள் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ நான் இங்கே வந்து 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியணும். ஏன்னா கடுகு வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஊறுகாய்க்கு, அதனால் நல்லா பொரிய விடுங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காய பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து வெந்தய பொடி சேர்க்காததுனால முழு வெந்தயமாக ஒரு 10 வெந்தயம் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து அடுப்பை ஃபுல் சிம் பண்ணிவிட்டு இந்த சூடான எண்ணெயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, நல்ல கலர் கொடுக்குற மிளகாப்பொடி இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணுங்கள். இல்லைனா செப்பரேட்டாக கலர் கொடுக்கறதுக்குன்னு ஒரு பவுடர், சில்லி பவுடரும் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மிளகாப்பொடியோட நம்ம ஆல்ரெடி வேக வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த லெமன் பீசஸ் இதையும் சேர்த்து அடுப்பு வந்து ஃபுல் சிம்லேயே வச்சு தான் நம்ம கலரணும். இல்லைனா வந்து அந்த மிளகாப்பொடியிலேருந்து வர அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி காந்தினா மாதிரி போயிடும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து அப்படியே கலந்து கொடுத்துக்கிட்டே வரணும். நான் சொன்ன மாதிரி ஊறுகாய்க்கு கலர் கொடுக்கறதுக்காக நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் என்று கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ தட் பிரைட் ரெட்டாக பிக்கிள் பர்ஃபெக்டான கலர்லேயும் கிடைக்கும். ஸோ இதை நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் மீடியம்லேயும் சிம்லேயும் வச்சு அதில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர்லாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆகி உங்களுக்கு ஊறுகாய் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நம்ம ஊற்றிருக்கிற அந்த நல்லெண்ணெய் ஃபுல்லாக இந்த மாதிரி செப்பரேட் ஆகி மேலே ஃப்ளோட் ஆகும். இதுதான் அதுக்கான பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர். ஸோ ஒரு 5 நிமிஷம் நான் சொன்ன மாதிரி எடுத்து க்ளோஸ் பண்ணி கலந்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பண்ணணும். இந்த ஸ்டெப் ரொம்ப மெயின். அப்போ தான் ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ட்ரை கிளாஸ் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நமக்கு 2 to 3 months வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். வெளியிலே வச்சுருந்தீங்கன்னாலுமே மோர் தேன் 1 month நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.